ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியங்காஸ் சேம்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி இவ்வளோ லாங் கேப் விட்டதுக்கு வீடியோ போடாமல். ஏன் என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா, லாஸ்ட் நடந்த இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் வந்துட்டு ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் லேர்னிங் பீரியட் இல்லையா, ஸோ அதனால என்னால் கொஞ்சம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லலாம் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஹட்சனோட ஹெல் புக்கில் உள்ள சாப்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா, த டெவலப்மெண்ட் ஆஃப் த ட்ராமா டு 1561 இந்த சாப்டர் தான் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் சாப்டர் தான் வந்துட்டு ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வந்துட்டு சாப்டர் 6 இருக்குது ஹெல் புக்கில். ஸோ ஜென்ரலாக ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா 1558 to 1625 தான் நம்ம சொல்லுவோம். பட் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் நான் ட்ராமாட்டிக் வேர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சோஃபார் நம்ம பார்த்த சாப்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இங்கிலாண்டில் ப்ரிடாமினண்ட்டாக இருந்த ஒரு லிட்ரரி ஃபார்ம் ஜானர் எது அப்படின்னா ட்ராமா தான். ஸோ இங்கே வந்துட்டு நான் ட்ராமாட்டிக் வேர்ஸ் பற்றி ஹட்சன் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஹட்சன், வி நவ் என்டர் வாட் வி ப்ராட்லி கால் த ஷேக்ஸ்பீரியன் ஏஜ், பை விச் வி ஹியர் மீன் த ஹோல் பீரியட் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த அக்சஷன் ஆஃப் எலிசபெத் இன் 1558 டு த டெத் ஆஃப் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் இன் 1625. ஸோ ஜென்ரலாக ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னாலே குவீன் எலிசபெத் எப்போ வந்துட்டு த்ரோனுக்கு வந்தாங்களோ அந்த வருஷத்துலேருந்து, விச் மீன்ஸ் 1558லேருந்து ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட், கிங் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்டு டெத்தான அந்த இயர் வரைக்கும் தான் நம்ம சொல்கிறோம், 1625. These 67 years fall naturally into 3 divisions. ஸோ இந்த 1558 to 1625 இந்த 67 இயர்ஸை வந்துட்டு 3 டிவிஷன் இது அப்படின்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, the first 21 years of the queen's reign, the first 21 years of the queen's reign அப்படிங்கிறது ஒரு டிவிஷன். த செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, த 24 years between the publication of Spencer's Shepherd's Calendar and her death. செகண்ட் பீரியட் எப்போ அப்படின்னா நெக்ஸ்ட்டு 24 years. இதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர், பப்ளிகேஷன் ஆஃப் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரும் குவீன் எலிசபெத்தோட டெத்தும். அந்த ஃபைனல் தேர்ட் பீரியட் வந்துட்டு த 22 years ஆஃப் த ரெயின் ஆஃப் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட். ஸோ ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ரூல் பண்ண அந்த 22 years தான் வந்துட்டு தேர்ட் டிவிஷனாக வருது அப்படின்றாரு. வி மே கால் த ஃபர்ஸ்ட் டிவிஷன் த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆர் த ஸ்ப்ரிங் டைட் ஆஃப் எலிசபெத் லிட்ரேச்சர். ஸோ இந்த டிவிஷனை வந்துட்டு ஹட்சன் வந்துட்டு டேர்ம் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிவிஷன் என்னன்னு சொல்கிறாருன்னா, டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆர் த ஸ்ப்ரிங் டைட் ஆஃப் எலிசபெத் லிட்ரேச்சர் அப்படின்றாரு. விச் மீன்ஸ் ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு லிட்ரரி ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிக்கிற அந்த பீரியட், த 21 years ஆஃப் குவீன்ஸ் ரெயின். த செகண்ட், இட்ஸ் டைம் ஆஃப் ஃபுல் ஃப்ரூஷன் ஆர் சம்மர். செகண்ட் பீரியடில் ரொம்பவே வந்துட்டு ஃப்ளரிஷாக இருந்துச்சு என்னது, லிட்ரரி ப்ரொடக்ஷன். அந்த தேர்ட், இட்ஸ் டைம் ஆஃப் டிக்ளைன் ஆர் ஆட்டம். தேர்ட் பீரியட், அதாவது இந்த கிங் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ரூல் பண்ண அந்த 22 yearsல வந்து லிட்ரரி ப்ரொடக்ஷன் டல் ஆகிடுச்சு அப்படின்றாரு. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங், இட் இஸ் அஃப்கோர்ஸ் டு த ஃபர்ஸ்ட் 2 divisions ஒன்லி தட் த டேர்ம் எலிசபெத்தன் ஷுட் பி அப்ளைடு, வைல் த ப்ராப்பர் டெசிக்னேஷன் ஃபார் த தேர்ட் இஸ் ஜாகோபியன். ஸோ ஹட்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 21 years ஆஃப் குவீன்ஸ் ரெயின் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 24 years தான் வந்துட்டு எலிசபெத்தன் ஏஜ்னு நம்ம சொல்லணும். அடுத்து அந்த தேர்டு பீரியட் இருக்கு இல்லையா, 22 years ஆஃப் கிங் ஜேம்ஸ் ரூல். ஸோ இந்த பீரியடை வந்துட்டு நம்ம ஜாகோபியன் பீரியட்னு தான் சொல்லணும். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இப்படி தான் சொல்லணும் அப்படின்றாரு. பட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் லிட்ரரி டெவலப்மெண்ட், தெர் ஆர் குட் ரீசன்ஸ் why Elizabethan and Jacobean should alike be included in the general phrase which we use here, the age of Shakespeare. பட் இப்போ நம்ம ஜென்ரலாக இது ரெண்டையும் சேர்த்து எலிசபெத்தன் ப்ளஸ் ஜாகோபியன் பீரியடை சேர்த்து ஒன்றா ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு சொல்கிறதுக்கு லிட்ரரி டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா சம் குட் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். By virtue of its wonderful fertility and of the variety and splendor of its production, this period as a whole ranks as one of the greatest in the annals of the world's literature, and its greatness was the result of many cooperating causes. So during the Elizabethan plus Jacobean periodல லிட்ரேச்சர் வந்து ரொம்பவே வந்து ஃபர்டைலாக இருந்துச்சு, நிறையா லிட்ரரி ப்ரொடக்ஷன்ஸ் இருந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்றாங்க. அண்ட் வேர்ல்ட்ஸ் லிட்ரேச்சர்லேயே வந்துட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பீரியட்ஸாக இருந்தது இந்த எலிசபெத்தன் ப்ளஸ் ஜாகோபியன் பீரியட், விச் வி கால் தி ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். இந்த பீரியட் தான் வந்துட்டு ஃபர்டைலான பீரியட் ஃபார் லிட்ரரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு.
அதுக்கு வந்துட்டு இன்னும் வேறு சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ அதுதான் அந்த நிறையா கோஆப்ரேட்டிவ் காசஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. As we follow the course of history, we observe that sometimes the average mood of a nation is sluggish and dull, and sometimes it is exceptionally vigorous and alert. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி அண்ட் பொலிட்டிக்கலி பீப்புள் எப்படி இருந்திருக்காங்க, நேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக ஸ்லக்கிஷாக இருந்திருக்காங்க. அண்ட் சம் அதர் டைம்ஸ் எப்படி இருந்திருக்காங்கன்னா ரொம்பவே விகரஸாக இருந்திருக்காங்க இந்த டேர்ம்ஸ் ஆஃப் லிட்ரரி ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. Men who like Spencer, Bacon and Shakespeare grew from boyhood into youth in the early years of Elizabethan reign and reached maturity during the closing decades of the 16th century, were fortunate enough to find themselves in a world in which the tides of life were at their highest. ஸோ இந்த பீரியடில் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 16th சென்ச்சுரியில் என்ன இருக்குது அப்படின்னா ஷேக்ஸ்பியர், ஸ்பென்சர், பேக்கன் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மெச்சூர்ட் லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் தான் வந்துட்டு லிட்ரேச்சரை, எலிசபெத்தன் லிட்ரேச்சரை ஒரு கோல்டன் பீரியட் ஃபார் லிட்ரேச்சராக வந்துட்டு மேக் பண்ணது யார் அப்படின்னா இவங்க எல்லாம் தான். ஸ்பென்சர், பேக்கன், ஷேக்ஸ்பியர் இவங்க எல்லாரும் தான். ஸோ இவங்க வந்து பாய்ஹுட்லேருந்து மெச்சூர்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்றாரு towards the end of 16th century. Influences were everywhere at work, which tended to expand thought, stir the feeling, dilate the imagination, and by nourishing as well as stimulating genius to give breath and energy to the literature produced. So அந்த டைமில் towards the end of 16th century வந்துட்டு இன்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டு டு ப்ரொடியூஸ் லிட்ரேச்சர் இன்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற தாட்ஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அண்ட் இமேஜினேஷன் வந்துட்டு த்ரூ அவுட் த நேஷன் வந்துட்டு ஸ்ப்ரெட்டாக இருந்தது, வைட் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. England now felt the full effect of the revival of learning, which was no longer limited to the scholarly few at the universities and about the court, since innumerable translation carried the treasures of the classics far and wide through that large miscellaneous public to which the originals would have been sealed books. ஸோ இங்கிலாண்டில் ரிவைவல் ஆஃப் லேர்னிங்கிறது வந்துட்டு பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிருந்திருக்கு அந்த டைமில், அந்த 16th சென்ச்சுரியில். ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு இந்த கிளாசிக் ஒர்க்ஸோட, கிளாசிக் லிட்ரேச்சரோட ட்ரான்ஸ்லேஷன்ஸை வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே த்ரூ அவுட் த நேஷன் எல்லாருமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஸ்பிரிட்டோடு இருந்திருக்காங்க லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும். இன் திஸ் வே, as has been well said, every breeze was dusty with the pollen of Greece, Rome and of Italy, and even the general atmosphere was charged with the spirit of new learning. ஸோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த ரிவைவல் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது வந்துட்டு த்ரூ அவுட் த நேஷன் இருந்தது. ஆஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி காமன் பீப்புள் கூட வந்துட்டு நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க. அண்ட் அப்பிடைட் ஃபார் லிட்ரேச்சர் வாஸ் தஸ் ஃபோஸ்டட். ஸோ லிட்ரேச்சருக்கு ஒரு பெரிய அப்பிடைட்டே க்ரியேட் ஆச்சு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 16th சென்ச்சுரி அப்படின்றாங்க. அண்ட் அண்ட் இம்மன்ஸ் இம்பட்டஸ் கிவன் டு த சென்ஸ் ஆஃப் பியூட்டி அண்ட் த க்ரோயிங் லவ் ஆஃப் எவ்ரி திங் தட் மேட் ஃபார் த என்ரிச்மெண்ட் ஆஃப் லைஃப். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் பியூட்டி அண்ட் லவ் இது எல்லாமே வந்துட்டு வைட் ஸ்ப்ரெட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பீப்புளோட லைஃப்பை ரொம்பவே என்ரிச் பண்ணியிருக்கு, என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றாரு. While the Renaissance aroused the intellect and the aesthetic faculties, the Reformation awakened the spiritual nature. The same printing press which diffused the knowledge of the classics put the English Bible into the hands of the people, and the spread of an interest in religion was inevitably accompanied by a deepening of moral earnestness. So Renaissance வந்துட்டு intellectual and aesthetic faculties ஃபீலிங்ஸை வந்துட்டு மக்களுக்குள்ளே எப்படி கொண்டு போச்சோ அதே மாதிரி ரெஃபர்மேஷன் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் நேச்சரை வந்துட்டு த்ரூ அவுட் த நேஷன் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுச்சு அப்படின்றாங்க. ஸோ நாட் ஓன்லி ரினைசான்ஸ் அண்ட் ரெஃபர்மேஷன், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுமே வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் ஸ்பிரிட் வந்துட்டு த்ரூ அவுட் த நேஷன் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருந்ததுக்கு முக்கியமான ரீசன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் பைபிளை வந்துட்டு எல்லாரோட வீட்லேயும் கையிலையும் கொண்டு போய் சேர்த்தது பிரிண்டிங் ப்ரெஸ் தான். ஸோ அதனால என்னாச்சுன்னா இங்கிலாண்டில் ஃபுல்லாக பீப்புள் ரொம்ப ரிலீஜியஸாக ஸ்பிரிச்சுவலாக ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்றாங்க. ஆஸ் அ ரிசல்ட் பீப்புள் எல்லோரும் மாறலாவும் ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்றாரு. The recent discovery of new worlds beyond the seas and the thrilling tales brought home by daring explorers like Hawkins, Drake, Frobisher and Raleigh quickened popular curiosity and the zest of adventure, kindled fresh ideas about many things and did much to enlarge the boundaries of men's minds. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா
நிறையா காசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த பீரியட் வந்துட்டு கோல்டன் ஏஜாக இருந்ததுக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, ரீசன்ட் டிஸ்கவரி ஆஃப் நியூ வேர்ல்ட்ஸ். ஸோ நிறையா பேர் சீ வாயேஜஸ் போயிட்டு புது புது கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க. ஓஷனில் நிறையா அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களோட மைண்டில் வந்துட்டு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு கிண்டல் பண்ணுச்சு. டு நோ சம் மோர் திங்ஸ், லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்துட்டு கிண்டல் பண்ணுச்சு அப்படின்றாரு. இதில் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்ப்ளோரர்ஸ் யார் யார் அப்படின்னா, ஹாக்கின்ஸ், ட்ரேக், ஃப்ரோபிஷர் அண்ட் ரேலே. ஹாக்கின்ஸ் யார் அப்படின்னா, ஸ்பானிஷ் ஆர்மடா நடந்துச்சு இல்லையா பிட்வீன் ஸ்பெயின் அண்ட் இங்கிலாந்து. ஸோ அதில் வந்துட்டு ஃபைட் பண்ண ஒரு எக்ஸ்ப்ளோரர் தான் வந்துட்டு ஹாக்கின். ட்ரேக்கும் அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு சர் மார்ட்டின் ஃப்ரோபிஷர். இவர் வந்துட்டு 16th சென்ச்சுரியில் இருந்த ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளோரர், சி எக்ஸ்ப்ளோரர். ஸோ இவருமே வந்துட்டு ஸ்பானிஷ் ஆர்மடாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோ மாதிரி இருந்திருக்காங்க அமங் பீப்புள். அண்ட் தென் ரேலே, சார் வால்டர் ரேலே வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷ் பொலிட்டீஷியன், சோல்ஜர்னு சொல்லலாம், ரைட்டர் அண்ட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ சார் வால்டர் ரேலே வந்துட்டு எலிசபெத்தனியரால் மோஸ்ட் நோட்டபிள் ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரர்ஸுமே வந்துட்டு பீப்புளோட மைண்டில் வந்துட்டு நியூ ஃப்ரெஷ் ஐடியாஸை வந்துட்டு கிண்டில் பண்ணாங்க அப்படின்றாங்க. தி ஜென்ரல் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் த கண்ட்ரி வாஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். ஜென்ரலாக கண்ட்ரியோட ப்ராஸ்பரிட்டியுமே வந்துட்டு இன்க்ரீஸிங்காக இருந்துட்டு இருந்திருக்கு அந்த டைமில். ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மெனி இயர்ஸ் இட் என்ஜாய்ட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் இன்டர்னல். இந்த பீரியடில் தான் வந்துட்டு ஆஃப்டர் மெனி இயர்ஸ் இன்டர்னல் பீஸே இருந்தது இங்கிலாண்டில் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிலாந்து ஹேட் த்ரோன் ஆஃப் தி யோக் ஆஃப் ஃபாரின் பவர் இன் த கிரேட் ரப்சர் வித் ரோம். த ஃபியர்ஸ் ஃபியூட்ஸ் ஆஃப் கேத்தலிக் அண்ட் ப்ராட்டஸ்டன்ட் பை விச் இட் ஹேட் லாங் பீன் ரெண்ட் were now over. Its discordant element had been welded together in a united nation, and in the crisis in which for the moment its very existence was imperiled, the collision with Spain, Englishmen found themselves sinking minor differences to stand shoulder to shoulder in defense of their common country against their common foe. ஸோ பொலிட்டிக்கலி என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப நாளாக இருந்த ரோம் கூட இருந்த அந்த ரப்சர், அந்த கிளாஷ் அப்படிங்கிறது வந்துட்டு எண்டுக்கு வருது இங்கிலாண்டில். அண்ட் த ஃபியர்ஸ் ஃபியூட்ஸ் ஆஃப் கேத்தலிக் அண்ட் ப்ராட்டஸ்டன்ட் பை விச் இட் ஹேட் லாங் பீன் ரெண்ட் வேர் நவ் ஓவர். அதே மாதிரி கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ராட்டஸ்டன்ட்ஸ்க்கு இருந்த அந்த ஃபைட்டு, சின்ன கிளாஷ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபைட் கிளாஷ் வந்துட்டு முடிவுக்கு வந்ததும் இந்த 16th சென்ச்சுரியில் தான் அப்படின்றாங்க. இட்ஸ் டிஸ்கார்டன் எலமெண்ட்ஸ் ஹட் பீன் வெல்டட் டுகெதர் இன் அ யுனைடெட் நேஷன். ஸோ இந்த டிஸ்கார்டன் அப்படின்னா டிஸ்அக்ரியிங் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு சரியாகி பீப்புள் எல்லாருமே யுனைட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாண்டில் ஒரு யூனிட்டி க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இந்த கிரைசிஸ் இன் விச் ஃபார் த மொமெண்ட் இட்ஸ் வெரி எக்ஸிஸ்டன்ஸ் வாஸ் இம்பெரில்ட், த கொலிஷன் வித் ஸ்பெயின், Englishmen found themselves sinking minor differences to stand shoulder to shoulder in defense of their common country against their common foe. ஸோ அதர் தென் இந்த கேத்தலிக் ப்ராட்டஸ்டன்ட் கிளாஷு, அதுக்கப்புறம் ரோமோடு இருந்த அந்த ரப்சரு, கிளாஷு, வாரு, இது இல்லாமல் வேறு என்ன பிரச்சனை வந்துட்டு அப்போ லண்டனில் இங்கிலாண்டில் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்பெயினோட ஒரு சின்ன வார் இருந்தாங்க. ஸ்பானிஷ் ஆர்மடா சொல்கிறோம் இல்லையா, வாரில் இருந்தாங்க. ஸோ இந்த வாரில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இங்கிலீஷ்மேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட காமன் எனிமீஸ் இருப்பாங்க இல்லையா, ஃபோர்ஸ், அவங்கள எதிர்த்து ஷோல்டர் டு ஷோல்டர் எல்லாருமே யுனைட்டடாக வந்துட்டு இங்கிலாண்டை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக போராடினாங்க அப்படின்னு சொல்லலாம். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 16th சென்ச்சுரியில் அண்ட் இன்டென்ஸ் பேட்ரியாட்டிசம் thus became ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஏஜ். ஸோ பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் வந்துட்டு ஒன் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஷோட் இட் செல்ஃப் இன் மெனி வேஸ். ஸோ இந்த பேட்ரியாட்டிசம் வந்துட்டு நிறையா வேஸில் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க பீப்புள் அப்படின்றாங்க. இன் அ கீன் இன்ட்ரெஸ்ட் இன் இங்கிலாண்ட்ஸ் பாஸ்ட். ஸோ இங்கிலாண்டோட பாஸ்ட் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பீப்புள். என்னென்ன விக்ட்ரிஸ்லாம் வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைட் இன் இங்கிலாண்ட்ஸ் கிரேட்னஸ். ஸோ இங்கிலாண்டோட கிரேட்னஸ் என்னென்னங்கிறத பற்றி அந்த நேஷனில் இருக்கிற பீப்புளே வந்துட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஹேட்ரட் ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் எனிமீஸ். ஸோ இங்கிலாண்டுக்கு ஒரு எனிமி இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த நேஷன் ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க எனிமியாக தான் வந்துட்டு தெரியுறாங்க. பீப்புள் எல்லாரும் அப்படி தான் பார்க்குற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவேகன் லாயல்ட்டி டு இங்கிலாண்ட்ஸ் குவீன். ஸோ பீப்புள் எல்லாருமே வந்துட்டு குவீனுக்கும் கோர்ட்டுக்கும் வந்துட்டு ரொம்பவே லாயலாக இருக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லலாம் அந்த டைமில் 16th சென்ச்சுரியில். Such were some of the conditions which combined to create the spirit of
Shakespearean age, an age in which men lived intensely, thought intensely and wrote intensely. ஸோ இதுதான் வந்துட்டு பொலிட்டிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கண்டிஷன்ஸ் அப்போ இருந்தது இங்கிலாண்டில். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு ஷேக்ஸ்பியரியன் ஏஜை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ ஷேக்ஸ்பியரியன் ஏஜ் எப்படி இருந்தது அப்படின்னா, மென் லிவ்ட் இன்டென்ஸ்லி, எல்லாமே வந்துட்டு சீரியஸாக பார்க்க ஆரம்பித்தாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் வந்துட்டு சீரியஸாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட தாட்ஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது, சீரியஸாக இருந்தது. அதே மாதிரி அவங்க எழுதுகிற ஒர்க்ஸ் லிட்ரேச்சருமே வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அப்படின்றாரு. அட் சச் அ டைம் வென் பேஷன்ஸ் were strong and speculations was rife and a great public existed eager to respond to the appeal of genius, everything conspired to bring out of each man the best that was in him, and whatever might be the individual quality of his work, the fullness and many-sidedness of the life about him were certain to be reflected in it. ஸோ அந்த மாதிரி இருந்த டைம், அதாவது பேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அபவுட் இங்கிலாந்து அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பேஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களோட ஸ்பெக்குலேஷனும் வந்துட்டு வைட் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஈச் மென்குள்ளேயுமே வந்துட்டு என்ன பெஸ்ட்டோ அது மட்டும்தான் வந்துட்டு அவன் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான். அப்படி தான் வந்துட்டு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அதே மாதிரி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற லிட்ரேச்சருமே வந்துட்டு லைஃபோட ஃபுல்னஸ் அண்ட் மெனி சைடட்னஸை வந்துட்டு போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு இங்கிலாண்டில் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 16th சென்ச்சுரியில் இருந்த பொலிட்டிக்கல், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் லிட்ரரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, எலிசபெத்தன் பொயட்ரி பிஃபோர் ஸ்பென்சர். நெக்ஸ்ட்டு பொயட்ரி எப்படி இருந்துச்சு, இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம். இப்போ பொயட்ரி வந்துட்டு பிஃபோர் ஸ்பென்சர் எப்படி இருந்துச்சு எலிசபெத்தன் பீரியடில் அப்படின்னு பார்க்கலாம். We may take the publication of Spencer's Shepherd's Calendar in 1579 as marking the opening of the golden age of Elizabethan literature. Elizabethan literature ஒரு golden age-ஆக ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பித்த பீரியட் இந்த 1579 தான், பிகாஸ் ஆஃப் த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். In the first half of the Queen's reign, well, there was a good deal of poetic activity. Little verse of any distinct value was produced. So குவீன் எலிசபெத் ரூல் பண்ண அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த சென்ச்சுரிஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பொயட்டிக் ஆக்டிவிட்டி நிறையா இருந்தது. பட் இந்த யூனிக்னஸ், டிஸ்டிங்க்ட் வேல்யூ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்றாங்க. ரொம்ப ரேராக தான் வந்துட்டு டிஸ்டிங்க்ட் ஆர் யூனிக் வேல்யூ இருந்துச்சு பொயட்ரிக் ஆக்டிவிட்டியில் அப்படின்றாங்க. பை ஃபார் த பெஸ்ட் பொயட்ரி ஆஃப் த பீரியட் இஸ் டு பி ஃபவுண்ட் இன் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தாமஸ் சாக்வில், லார்ட் பர்ஹஸ்ட், டு அன் எக்ஸ்டென்சிவ் அண்டர்டேக்கிங் என்டைட்டில்ட் அ மிரர் ஃபார் மேஜிஸ்ட்ரேட்ஸ். ஸோ பிஃபோர் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் எந்த ஒரு ஒர்க் வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னா, தாமஸ் சாக்வில், அவர் வந்துட்டு லார்ட் பர்ஹஸ்ட், இவரோட மிரர் ஃபார் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படிங்கிற இந்த கலெக்ஷன் ஆஃப் போயம் தான் வந்துட்டு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றாரு. நல்லாவும் இருந்துச்சு, பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்றாரு. திஸ் ஒரிஜினேட்டட் இன் அ பப்ளிஷர்ஸ் ஸ்கீம் for a continuation of Lydgate's Falls of Princess and was designed to include a long series of tragical histories of famous English men. ஸோ இந்த மிரர் ஃபார் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு வந்துட்டு எப்படி பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இது வந்துட்டு இந்த சம் பப்ளிஷர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்துட்டு இந்த தாமஸ் லிட்கேட்டோட ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸ் இந்த ஒர்க்குக்கு ஒரு கண்டினியூவேஷன், சீக்வலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிரர் ஃபார் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போயமை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. யாருன்னா தாமஸ் சாக்வில். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த நோட்வர்தி ஒர்க்கு பிஃபோர் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அப்படின்றாரு. இந்த ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸ் அண்ட் மிரர் ஃபார் மேஜிஸ்ட்ரேட்ஸ் இந்த கலெக்ஷன் ஆஃப் போய்ட்ரியில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ்மன், ஃபேமஸ் இங்கிலீஷ்மன் இருப்பாங்களே, அவங்களோட லைஃப், அவங்களோட ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் பற்றி தான் வந்துட்டு இந்த ரெண்டு போய்ட்ரி கலெக்ஷன்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு போய்ட்ரி கலெக்ஷனாக இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாரு. A number of writers took part in it, but Sackville's 2 poems, which first appeared in the edition of 1563, the Induction or General Introduction to the Whole and the Complaint of Buckingham, are immeasurably superior to the rest of the work. ஸோ இந்த ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸ் அண்ட் மிரர் ஃபார் மேஜிஸ்ட்ரேட்ஸ்லேயுமே வந்துட்டு எந்த ரெண்டு ஒர்க் ரொம்பவே வந்து ஸ்பெஷல், ரொம்பவே வந்துட்டு பெஸ்ட்டு அப்படின்னா, சாக்வில்லோட இண்டக்ஷன் அப்படிங்கிற ஒர்க், இண்டக்ஷன் ஆர் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் டு த ஹோல் அப்படிங்கிற ஒரு போயமோ, கம்ப்ளைண்ட் ஆஃப் பக்கிங்ஹாம் அப்படிங்கிற இந்த ரெண்டு போயமே தான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. The noble but somber induction in particular is worthy of attention as the finest single poem written in England between Chaucer and Spencer. ஸோ சாசருக்கு அடுத்து ஸ்பென்சருக்கு முன்னாடி இந்த
போய்ட்ரி கலெக்ஷன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இண்டக்ஷன் அண்ட் கம்ப்ளைண்ட் ஆஃப் பக்கிங்ஹாம் வந்துட்டு பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு இந்த 2 போயமை சொல்கிறாங்க. அதுலேயும் பெஸ்ட் எது அப்படின்னா அது இண்டக்ஷன் தான் அப்படின்றாங்க. கொஞ்சம் சோம்பர டல்லாக இருந்தாலுமே வந்துட்டு இதுதான் வந்து ரொம்ப நோபலான ஒரு பெஸ்ட் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. The Steel Glass 1576 of George Gascoigne possesses some interest as the first regular verse satire in the English language. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நோட்வர்தி ஒர்க் எது அப்படின்னா த ஸ்டீல் கிளாஸ். இது வந்து 1576 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கு வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு ஃபஸ்ட்டு வேர்ஸ் செட்டையர் அப்படின்னா இந்த ஒர்க் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, த ஸ்டீல் கிளாஸு. ஸோ இதுதான் வந்துட்டு பிஃபோர் ஸ்பென்சர் வர்றதுக்கு முன்னாடி பொயட்ரி இப்படி தான் இருந்தது எலிசபெத்தன் லிட்ரேச்சரில். நெக்ஸ்ட்டு ஸ்பென்சர் அண்ட் ஹிஸ் பொயட்ரி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பென்சர் வராரு, அவரை பற்றி அண்ட் அவரோட பொயட்ரி பற்றி பார்க்கலாம். Edmund Spenser, the greatest non-dramatic poet of an age, which found its most natural literary expression in the drama, was born in London in 1552 and educated at the Merchant Taylors School and at Cambridge, where he read the classics and Italian literature and came under the influence of the strong Protestant spirit which then pervaded the university. ஸோ ஸ்பென்சர் வந்துட்டு அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. எட்மண்ட் ஸ்பென்சர் வந்துட்டு எப்போ பிறந்திருக்காருனா 1552 லண்டனில். ஸோ அந்த டைமில் லண்டனில் எப்படி இருந்தது லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ட்ராமா தான் வந்துட்டு இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ராமா தான் வந்துட்டு ரொம்பவே ப்ரிவேலண்ட்டாக இருந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஸ்பென்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பொயட்ரியாக ஃப்ளரிஷ் ஆச்சு அப்படின்றாங்க. ஸோ ட்ராமா வந்துட்டு ப்ரிடாமினண்ட்டாக இருந்த அந்த 1552 தான் வந்துட்டு ஸ்பென்சர் பிறந்திருக்காரு. அண்ட் மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல்லையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் வந்துட்டு அவரோட ஸ்டடீஸை வந்துட்டு முடிச்சிருக்காரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது கிளாசிக்கல் அண்ட் இட்டாலியன் லிட்ரேச்சர்லேயே ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்திருக்காரு அண்ட் கேம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் ப்ராட்டஸ்டன்ட் ஸ்பிரிட். ஸோ அந்த டைமில் யூனிவர்சிட்டியில் எந்த விஷயம் ரொம்பவே வந்து இன்ஃப்ளூயன்சிங்காக இருந்திருக்கு அப்படின்னா ப்ராட்டஸ்டன்ட் ஸ்பிரிட் தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது. இவருமே வந்து ப்ராட்டஸ்டன்ட் ஸ்பிரிட்டில் தான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காரு. ஆஃப்டர் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஸ்பென்ட் வித் ரிலேட்டிவ்ஸ் in Lancashire, he found a place in the household of Earl of Leicester, with whose nephew Sir Philip Sidney he formed an intimate friendship. ஸோ ஆஃப்டர் தி ஸ்டடீஸ் ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு லங்காஷரில் இவரோட ரிலேட்டிவ்ஸோட இவரோட டைமை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர் அந்த பிளேஸில் இவருக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. அங்கே சர் ஃபிலிப் சிட்னியோட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. In 1580, he went to Ireland as secretary to the new Lord Deputy, Lord Grady Wilton. ஸோ அதுக்கப்புறமா 1580 அயர்லாண்டுக்கு மூவ் ஆகிறாரு. எதுக்காக அப்படின்னா லார்ட் டெப்யூட்டி, புதுசாக ஒரு லார்ட் டெப்யூட்டி வந்துட்டு அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. அவர் யாருன்னா லார்ட் கிரேடி வில்டன். அவரோட செக்ரட்டரியாக அயர்லாண்டில் போயிட்டு பிளேஸ் ஆகிறாரு. அங்கே வந்துட்டு அவரோட ஜாபை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாரு. The remainder of his life, save for brief visits to London, was passed in Ireland in miserable exile among a lawless people whom he loathed. ஸோ அதுக்கப்புறம் அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரேராக தான் வந்துட்டு லண்டனை விசிட் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி வந்துட்டு அயர்லாண்ட்லேயே தான் இருந்திருக்காரு. அண்ட் சம்டைம்ஸ் எக்ஸைலும் ஆயிருக்காரு, எக்ஸைலும் பண்ணியிருக்காங்க இவரை. Again and again disappointed in every effort to secure a position at the court, and with this the means of returning to England, he found his only relief in the writing of his Fairy Queen. ஸோ ஆனால் இவரோட எய்ம் என்ன அப்படின்னா இங்கிலாண்டில் கோர்ட்டில் ஒரு நல்ல பிளேஸ் வந்துட்டு இவர் கிடைக்கணும், நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட எய்மாக இருந்திருக்கு. ஸோ மெனி டைம்ஸ் வந்துட்டு ஃபெயில் ஆகுறாரு அதுலேயுமே. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான டைமில் வந்துட்டு இவருக்கு எது ரொம்ப ரிலீஃபாக இருந்திருக்கு அப்படின்னா ஃபேரி குவீன். இவர் வந்து அப்போ தான் ஃபேரி குவீன் வந்துட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக. இன் அக்டோபர் 1598 ரிபெலியன் ப்ரோக் அவுட் இன் டைரோன் where he was then living. 1598 ஒரு ரிபெலியன் வந்துட்டு ஒரு சின்ன வார் மாதிரி, சிவில் வார் மாதிரி நடக்குது அயர்லாண்டில். பர்டிகுலர்லி இவர் இருந்த பிளேஸ் டைரோனில் தான் வந்துட்டு அந்த ரிபெலியஸ் ஆக்டிவிட்டீஸே நடக்குது. ஹிஸ் கேசல் வாஸ் ஃபயர்ட் அண்ட் plundered by an infuriated mob. ஸோ அப்போது இந்த சிவில் வாரில் வந்துட்டு இவருக்கு என்ன ஆகுதுன்னா இவரோட கேசல், கில்கோமன் கேசல் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கேஸில் வந்துட்டு ஃபயர் பண்ணியிருப்பாரு. ஹி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி பேர்லி எஸ்கேப்ட் வித் தேர் லைஃப்ஸ். ஸோ அவரும் அவரோட ஃபேமிலியும் வந்துட்டு எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. In failing health and crushed in spirits, he reached London at the end of the year and on 16th century 1599 died in an inn at Westminster. ஸோ அதுக்கப்புறம் இவரோட ஹெல்த் வந்து ரொம்பவே டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 1598 வந்துட்டு லண்டனுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுறாங்க அவங்களோட ஃபேமிலி. அண்ட் ஜான்வரி 1599 வந்துட்டு ஒரு இன்னில் ஒரு ஹோட்டலில் வந்துட்டு வெஸ்ட்மின்ஸ்டர் இருக்கிற
வெஸ்ட்மின்ஸ்டரில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்துட்டு டெத் ஆகிடுறாரு. எப்போனா 16th January 1599. While Spenser's fame rests mainly on the Fairy Queen, his minor poetry, which is voluminous, would itself have sufficed to assure him the place of preeminence among the contemporary English poets. ஸோ எல்லாருமே வந்துட்டு இவரோட பெஸ்ட் ஒர்க் இல்லை மாஸ்டர் பீஸ் அப்படின்னா த ஃபேரி குவீன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவரோட மைனர் போய்ட்ரியே வந்துட்டு போதும், இவர் வந்துட்டு ஒரு யூனிக்கான போய்ட்ரி ரைட்டர். அப்போ இருந்த இங்கிலீஷ் போய்ட்ஸ்லேயே வந்துட்டு இவர் வந்துட்டு ரொம்ப டேலண்டடான யூனிக்கான பர்சன், யூனிக்கான போய்ட் அப்படிங்கிறத வந்துட்டு இவரோட மைனர் போய்ட்ரியே வந்துட்டு ப்ரூவ் பண்ணும். அதுவே ப்ரூவ் பண்ணுறதுக்கு இனஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. His Shepherd's Calendar 1579 is a pastoral poem of the artificial kind, which the taste for everything classic, which came in with the revival of learning, had made popular in all European literatures, and in it Spenser follows the models set by the late Greek poet Theocritus, by Virgil in his Bucolica, and by French and Italian writers of the Renaissance who had imitated these. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த டைமில் எந்த ஒரு கல்ச்சர் வந்துட்டு ப்ரிவேலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளாசிக் லிட்ரேச்சரை வந்து படிக்கிறது தான் வந்துட்டு பயங்கரமாக வைட் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இவருமே வந்துட்டு கிளாசிக் லிட்ரேச்சரை தான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இவரோட பாஸ்டல் போயம் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர், இந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை வந்துட்டு எப்படி வந்துட்டு இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா என்னென்ன மாடல்ஸ் வச்சு இவர் வந்து அதை எழுதியிருக்காரு அப்படின்னா க்ரீக் போயட் தியோக்ரிட்டிஸ் அவர் செட் பண்ண ரூல்ஸு அண்ட் வர்ஜில் பியூகோலிக்கா அப்படிங்கிற ஒர்க்கில் வர்ஜில் யூஸ் பண்ண அந்த ஒரு ஃபார்ம், ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன் ரைட்டர்ஸ் ஆஃப் த ரினைசன்ஸ் ஹூ ஹட் இமிட்டேட்டட் தீஸ். ஸோ ரினைசான்ஸை இமிட்டேட் பண்ண இந்த ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன் ரைட்டர்ஸையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி இவர் இந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை எழுதியிருக்காரு அப்படின்றாங்க. It's divided into 12 parts, one for each month of the year, and in it, under the guise of conventional pastoral imagery, that is, of shepherds talking and singing, the poet writes of his unfortunate love for a certain mysterious Rosalind, deals with sundry moral questions, and discusses the religious issues of the day from the standpoint of strong Protestantism. ஸோ இந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை வந்துட்டு 12 பார்ட்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு பாட்டுமே வந்துட்டு ஒரு வருஷத்தில் ஒரு இயரில் உள்ள ஒவ்வொரு மந்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இதை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இன் இட் அண்டர் த கைஸ் ஆஃப் கன்வென்ஷனல் பாஸ்ட்ரல் இமேஜரி. ஸோ ஜென்ரலாக ட்ரெடிஷ்னலாக பாஸ்ட்ரல் போயம் அப்படின்னா ஷெப்பர்டு வந்து பேசுகிற மாதிரி, சிங் பண்ணுற மாதிரி, டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே இமேஜரியை தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காரு ஸ்பென்சர். ஸோ எதை பற்றி இவர் பேசியிருக்காரு அப்படின்னா ஹிஸ் அன்ஃபார்ச்சுனேட் லவ் ஃபார் அ சர்டைன் மிஸ்டீரியஸ் ரோசலின் அப்படிங்கிற ஒரு கேர்ளை வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் இவர் ஓவர் கம் பண்ண ஹார்ட்ஷிப்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி தான் வந்துட்டு இந்த போயமில் பேசியிருக்காரு. அண்ட் நாட் ஓன்லி ரோசலினோட லவ் பற்றி மட்டும் பேசலை, டீல்ஸ் வித் சன்ட்ரே மாரல் கொஷின்ஸ், நிறையா மாரல் கொஷின்ஸ் பற்றியும் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் டிஸ்கஸஸ் த ரிலீஜியஸ் இஷ்யூஸ் ஆஃப் த டே ஃப்ரம் த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ப்ராட்டஸ்டன்டிசம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இவர் வந்துட்டு ப்ராட்டஸ்டன்டிசமை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ப்ராட்டஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டைமில் என்னென்ன ரிலீஜியஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் போயம் மூலமாக பீப்புளுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை. Such conventional pastoral imagery was again used in Astrophel in 1586, an elegy on the death of Sydney, to whom the calendar had been dedicated. ஸோ இதே pastoral imagery யூஸ் பண்ணி இன்னொரு பாஸ்டல் போயமும் வந்துட்டு எலிஜியும் எழுதியிருக்காரு. அதுதான் ஆஸ்ட்ரோஃபல் 1586 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ யாரோட டெத்துக்கு இந்த பாஸ்டல் எலிஜி அப்படின்னா சர் ஃபிலிப் சிட்னி, இவரோட டெத்துக்காக இந்த ஆஸ்ட்ரோஃபல் அப்படிங்கிற எலிஜி எழுதியிருக்காரு, பாஸ்டல் எலிஜி. அண்ட் இந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரையுமே வந்துட்டு சர் ஃபிலிப் சிட்னிக்கு தான் வந்துட்டு டெடிகேட் பண்ணியிருக்காரு ஸ்பென்சரு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. His 4 hymns in honor of love and beauty show his wonderful power of melodious verse. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவரோட மைனர், நாட் ஓன்லி ஃபேரி குயின், இவரோட மைனர் போயம்ஸே வந்துட்டு இவரோட பொயட்டிக் பவரை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்துருந்தோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. 4 hymns அப்படிங்கிற ஒரு போயம் வந்துட்டு எதை பற்றி பேசியிருக்காருன்னா லவ் அண்ட் பியூட்டி பற்றி பேசியிருக்காரு. இஸ் அமோரிட்டி, a series of 88 sonnets. Such sonnet sequences in Petrarch's manner gained great vogue in England under the influence of the widespread enthusiasm for Italian literature, describe the progress of his love for Elizabeth Boyle, whom he married in 1594. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவரோட 88 சானட் கலெக்ஷன் சீக்வென்ஸு அமோரிட்டி அதை பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா இது என்ன மேனரில் இருக்குது, யாரை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா பெட்ரார்க்கோட சானட் சீக்வென்ஸ்
ஃபாலோ பண்ணி தான் எழுதியிருக்காரு அமருட்டி. ஸோ இதில் டோட்டலி 88 சானட்ஸ். ஸோ இந்த 88 சானட் சீக்வன்ஸில் வந்து எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா, இவரோட ஒய்ஃப் அண்ட் லேடி லவ் எலிசபெத் பாயில் பற்றி, அவங்களோட ப்ராக்ரஸ் ஆஃப் லவ் பற்றி தான் இந்த 88 சானட்ஸ் அமருட்டிலையும் பேசியிருக்காரு அப்படின்றாங்க. ஸோ எப்போ வந்துட்டு எலிசபெத் பாயில் வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு ஸ்பென்சர் அப்படின்னா 1594. That event inspired his epithalamium, the finest of all his minor poems, and by common consent the noblest wedding hymn in the language. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எபித்தாலமியம்ன்ற போயம் வந்துட்டு இவரோட வெட்டிங் டேயை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் எழுதியிருப்பார். 24 ஸ்டான்சாஸ் இருக்கும், அந்த 24 ஹவர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ இந்த எபித்தாலமியம் தான் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வெட்டிங் ஹிம்லே த பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி, த பெஸ்ட் போயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஷன் பார்க்கலாம்.